ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அகி வ்ளாக்ஸ். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க. ஹியர் ஐ கம் வித் மை செகண்ட் வீடியோ. இது வந்து ஒரு சின்ன வீக்கெண்ட் வ்ளாக் மாதிரி. இந்த வீக்கெண்ட் நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோங்கிறது. சாட்டர்டே ஈவினிங் வந்து ஒரு காமெடி ஷோக்கு போயிருந்தேங்க பெங்களூரில் கோரமங்கலால். அது வந்து ஆல் டேப் லைஃப் ஆஃப் ராம்னு சொல்லிட்டு ராம்குமார்னு ஒரு கமெடியன். இவரோட ஷோக்கு போகணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி கடைசியாக ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயரே ஆயிடுச்சுங்க. இப்போ தான் ஃபைனலாக புக் பண்ணி போனோம் இந்த சாட்டர்டே. 4 o'clock ஷோ ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் வந்து 3:50 ரீச் ஆகிட்டோம். வெதரும் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. கிளைமேட் சில்லுன்னே இருந்துச்சு. நம்ம பெங்களூர் கிளைமேட்டை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்துச்சு. சீக்கிரமே ரீச் ஆகிட்டனால சரி ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம், இந்த கிளைமேட்டுக்கு இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போனோம். கரெக்டாக இருந்துச்சு. 4 o'clock போயிட்டோம். அப்புறம் இவர் வெயிட்டிங் ஃபார் அபவுட் ½ an hour. அதுக்கப்புறம் ஷோ உள்ள என்ட்ரி அலோவ் பண்ணாங்க. ஸோ கூட்டம் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 200 persons இருந்தாங்க. நல்லா சாங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க உள்ளே போகிறப்பவே. அப்புறம் வந்து சரி ஷோ ஸ்டார்ட் ஆக போகுதுனாங்க. திடீர்னு பார்த்தா வேற ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. மாயாண்டிங்கிறவர், அவரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் வேறு பயந்துட்டோம். என்னடா நம்ம ஏதாவது தப்பான ஷோக்கு வந்துட்டோமா, இல்லை டிக்கெட் மாற்றி புக் பண்ணிட்டோமான்னு புக் மை ஷோ ஆப்பெல்லாம் எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தா அவரே சொன்னார், இல்லை பயப்படாதீங்க, நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் பேசுவேன், அதுக்கப்புறம் எனக்கு இன்னொருத்தர் வருவார், பிரபு கார்த்திங்னு சொல்லி. அவர் வந்து ஒரு பட்டிங் கமெடியன். அவர் ஒரு 15 minutes ஆக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் ஆள் என்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணி முடித்தாங்க. நல்லா தாங்க இருந்துச்சு. அப்புறம் தான் ராம்குமார் வந்தார். ஓவரால் வி ஹேட் அ குட் டைம். நல்லா இருந்தது, நல்ல ஷோ. நல்ல அந்த 1 hour நல்லா சிரித்தோம். அதுக்கப்புறம் ஷோ முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 6:30 ஷோ முடிஞ்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே கிளம்பணும். 6:40 ஆகிடுச்சு வெளில வரதுக்கு. போயிட்டு சரி கோரமங்கலாவில் ஒரு வாக் போகலாம், அந்த ஸ்ட்ரீட்ஸில் ஒரு வாக் போயிட்டு வரலான்னு சொல்லி போனோம். போயிட்டு அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு பார்த்துட்டு இருந்தப்போ உங்கள் பக்கத்தில் லியோன்ஸ் கிரில் இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு பர்கர் அப்புறம் ஒரு கிறிஸ்பி சிக்கன் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. இப்படி தான் எங்கள் சாட்டர்டே போச்சு. கிளிப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருக்கா எப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய். லைக் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு ஷாப்பிங் போனோம். எவ்வளோ வருஷம் அப்படின்னு கேட்டேன். இப்போ தான் ஃபுல் பாடி செக்அப் பார்த்தோம். அதுக்குள்ள ஒரு 10 வருஷம் இஸ் இட் ஃபைன் அப்படின்னாங்க. இல்லாட்டி எனக்கு ஒரு 2 yearsனா பிரச்சனை இல்லை, இந்த ஐஆர்சிடிசியில் வெயிட் பண்ணுற மாதிரி தானே, துண்டு போட்டு வெயிட் பண்ணலாம்னு நினச்சேன். 10 yearsனா எனக்கு தாங்காது அப்படின்ட்டேன். ஸோ அடுத்தது, ஹலோ கைஸ், ஹாய், am I audible? Am I visible? Are you able to see my screen? 1 hourக்கு presentation போட்டு போய்கிட்டே இருப்பேன். Q1, Q2 accomplishments, Q3, Q4 goals முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். So, can we all give a big round of applause for Prabhu and Mayandi? என்னமோ சொல்லிட்டு கடைசியில் என் பேரை கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாரு. சிப் டிசைனா மேடம்? யார் மேடம்? நீங்கள் தானே மேடம்? நீங்கள் தானே மேடம்? நைஸ் மேடம். அவர் ஒரு குட்டியோட தான் வந்தார். ஆதார் கார்டெலாம் நம்பர்லாம் கேட்டுருப்பாப்புல வழக்கமா. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் டீட்டெயில்ஸோட போயிட்டாரு. ஏன்னா என்னை வெரைட்டியாக இன்ட்ரடியூஸ் பண்ண அன்னைக்கு மெசேஜ் சொல்றது ரொம்ப பிடிக்காது. ஆனா நீங்க தான் அலெக்ஸ் ஒண்டர்லாண்ட் பார்த்துட்டு வந்து ஸ்டாண்டப் காமெடி சொல்ல பாட்டு கேட்குறீங்க, டான்ஸ் கேட்குறீங்க, ஃபைட்டு கேட்குறீங்க, மெசேஜ் கேட்குறீங்க, அதெல்லாம் கேட்குறீங்க. ஏன்னா மெசேஜ்னா அவங்க வித்தியாசமா வாங்கிக்கலாம். கோயம்புத்தூர்ல ஒரு ஷோ சொன்னாங்க, அந்த ஷோல நான் ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணி இந்த மெசேஜ்லாம் சொல்லி முடிச்சப்போ ஒருத்தர் ஸ்டேஜ் ஃபோட்டோ எடுக்க வரேன்னு சொல்றாங்க. ப்ரோ ஆல்ட்டா படிக்கணும் ப்ரோ, சரியான மெசேஜ் ப்ரோ. வீட்டில் எனக்கு என் பொண்டாட்டியும் டெய்லி சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. ஆல்ட்டா படிச்சா பொண்டாட்டியை மாத்திரம் ப்ரோ. பட் உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட், ஏன் அவசரப்படுற? பட் உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்திருக்கும், ஏன் இவ்வளவு நேரம் கதையா சொன்னானே, இதெல்லாம் கரெக்டா இல்லைன்னா ஏதாவது ஓலா ஊக்குன்னு ஓட்டிட்டு போயிட்டானா? அதனால அந்த டவுட் எல்லாம் போக்குறதுக்காக ஒரு சின்ன ஏவி, ஒரு 1.5 நிமிஷம் ஏவி, that will finish the show. Lights off.